வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட IPL 2025 ஸ்குவாட் அனாலிசிஸ் as well as playing 11 prediction தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸையும் வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ SRH அப்படின்னு சொன்னாலே இல்ல நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வருது பேட் கமின்ஸ், அவங்களோட கேப்டன். அதாவது 2023 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு 2024 IPL தட்டி தூக்க போறாரு போல பேட் கமின்ஸ்ன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. கரெக்டா? ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் 2024 IPL ஃபைனல் மேட்ச்ல என்னதான் KKR டாமினேட் பண்ணி வின் பண்ணாலுமே பட் அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருந்தது, ஓகே பேட் கமின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சைலன்ஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா கேம் ஆஸ் அ ரன்னர் அப் அந்த ஒரு பர்டிகுலர் சீசன்ல. பட் எனிவே தே பிளேட் ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட்டுங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பேட் கமின்ஸ் அஸ் அ கேப்டனா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அந்த டீம்ல. அண்ட் அடுத்த மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஓபனர்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மென்ஸ் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். டிராவிஸ் ஹெட் as well as அபிஷேக் சர்மா. டிராவிஸ் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ப்ரூவன் கமாடிட்டிங்க. இன்டர்நேஷனல் கேம்லயே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல விளையாடுவாரு, அதுவும் இந்தியா கிடைச்சா வச்சு செய்வாரு. பட் அபிஷேக் சர்மா என்னதான் IPL கமாடிட்டியா இருந்தாலுமே இப்போ அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் மெட்டீரியல் ஆயிட்டாரு. ஏன்னா லேட்டஸ்டா அவர் விளையாடின சில மேட்சஸ் ஃபார் இந்தியாலாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டெரிஃபிக்கான ஒரு 100 அடிச்சார் ரீசென்ட் டைம்ஸ்ல அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால மறக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல SRH கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டரா வருவாங்க, அது எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா அவங்களோட ஸ்குவாட் அந்த மாதிரி இருக்கு. தே ஹேவ் வெரி ஸ்ட்ராங் ஸ்குவாட். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், நட்ராஜன் மாதிரி ஒரு சில போலர்ஸ் அவங்க மிஸ் பண்ணுவாங்க, நான் கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதுக்கேத்த மாதிரி பெர்ஃபெக்டா சில போலர்ஸை எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து இந்த IPL மெகா ஆக்ஷன் நடக்கும் போதுல எந்த டீமோட எந்த பிரான்ச்சைசியோட அந்த ஒரு ஆக்ஷன் டைனமிக்ஸ் அண்ட் அந்த ஒரு டாக்டிக்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா அது ஃபர்ஸ்ட் நான் SRH தான் சொல்லுவேன். கரெக்டா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பெர்ஃபெக்டா ஆக்சுவலா எடுத்தாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஓவரால் பாத்தீங்கன்னா 25 மெம்பர்ஸ் 20 பேர் தான் எடுத்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு என்ன ரிக்வயர்டோ அதை மட்டும் எடுத்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்குவாடை பத்தி நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோட ஸ்டைல்ல பேட்டிங், போலிங், ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர், ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட், ஸ்பின் டிபார்ட்மெண்ட் எல்லாம் யார் யாரும் செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பேட்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிராவிஸ் ஹெட் கண்டிப்பா இந்த முறையும் வந்து பாத்தீங்கன்னா கலக்குவாருன்ற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. மனோகர் ஐ திங்க் வில் பி வெரி ஹாப்பிங்க இந்த மாதிரி ஒரு SRH ஸ்குவாட்குள்ள போனது. ஏன்னா கண்டிப்பா அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதர்வா டெய்ல் ஒரு பேக்கப் ஓபனர், சச்சின் பேபி ஃப்ரம் கேரளா, அதுக்கப்புறம் அனிகேட் இருக்காரு. அண்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஹென்ரி கிளாசன், டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல நிறைய எக்ஸ்ப்ளோசிவான சில நாக்ஸ் எல்லாம் விளையாட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இஷான் கிஷன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹிம், ஹி ஹேஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். ஏன்னா நடுவில் ஒரு பெரிய கேப் வந்துருச்சு. MI டீமுக்கு விளையாடும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. பட் லாஸ்ட் 2 சீசன்ஸா ஸ்ட்ரகிள் ஆனாரு. இந்த முறை SRH டீம்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, எப்படி யூஸ் பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரவுண்டர் எடுத்துட்டீங்கன்னா அபிஷேக் சர்மா மேட்ச் வின்னர் ஓப்பனிங்ல டவுட்டே கிடையாது. நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. ஸோ எப்படி அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாரு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஜென்ரலா அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இன்ஜுரி ஆகி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அதை நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கமிந்து மெண்டிஸ் இஸ் வெரி வெரி டீசன்ட் பிக்குங்க. ஏன்னா இப்ப கரண்டா ஸ்ரீலங்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி பிளேயர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கமிந்து மெண்டிஸ் இருக்காரு. ஸோ அவரை ஆக்சுவலா இவங்க எடுத்தது வந்து நிஜமாவே ஒரு நல்ல ஒரு பிக் தான் நான் சொல்லுவேன். வியான் மூல்டரும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் பிக். ஏன்னா அந்த ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் என்னைக்குமே நீங்க ஸ்குவாட்ல வச்சிருந்தீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் அட்வான்டேஜ். ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி கேப்டன் பேட் கமின்ஸ் மேட்ச் வின்னர், அது எந்த டவுட்டுமே இல்லை. முகமது ஷமி இந்தியாவோட பிரீமியம் ஃபாஸ்ட் போலர், இதுவும் சூப்பர் பிக். ஹர்ஷல் பட்டேல் கண்டிப்பா டெத் போலிங்ல எஃபெக்டிவா இருப்பாரு. அப்புறம் சிமர்ஜித் சிங் இஸ் a வெரி குட் பிக். ஜெயதேவ் உனக்கட் எப்பயாவது ஒரு 2-3 மேட்சஸ்ல கண்டிப்பா இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் கொடுக்கலாம். இவர்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய IPL மேட்சஸ் விளையாடி. இஷான் மலிங்கா ஃப்ரம் ஸ்ரீலங்கா, இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி மலிங்கா மாதிரி தான் போடுறாரு. அதாவது இப்ப ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா மலிங்கா மாதிரி ஆக்ஷன்ல நிறைய பேர் போடுறாங்க. நம்ம வந்து பத்திரானாவை பாக்குறோம், நுவான் துஷாராவை பாக்குறோம். அந்த வகையில இஷான் மலிங்காவும் இருக்காரு, ஒரு வெரைட்டிக்காக எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா இருக்காரு. சோ இந்த முறை எனக்கு தெரிஞ்சு ஆடம் ஜாம்பா எல்லா மேட்சஸும் விளையாட வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதுக்கு ஒரு பேக்கப்பா இந்தியன் லெக் ஸ்பின்னர் ராகுல் சாரும் எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டொமஸ்டிக் பிளேயர் ஷீஷான் அன்சாரி, அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெக் பிரேக் போலர். சோ இந்த ஸ்குவாட பார்க்கும்போது வெல் பேலன்ஸ்டா தெரியுதுல. லாஸ்ட் டைம் SRH கிட்ட இருந்த ப்ராப்ளம் என்ன, கரெக்டான ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இல்ல. இருந்தாலுமே பேட் கமின்ஸ் என்ன பண்ணாருன்னா ஷபாஸ் அஹமதை நல்லா யூஸ் பண்ணாரு. அந்த வகையில இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஆடம் ஜாம்பா இருக்காரு. ஓகே, அண்ட் தே கேன் பிளே ராகுல் சார் ஆல்சோ இஃப் ரிக்வயர்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அபிஷேக் சர்மா கேன் ரோல் 2 overs, டிராவிஸ் ஹெட்னால ஒரு 1 or 2 overs போட முடியும். சோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்குவாட பார்க்கும்போது இல்ல கன் ஸ்குவாடுங்க, நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பஞ்சமே கிடையாது, அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். பேட்டிங் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா லைட்டா வேணா தின்னா இருக்கு, எஸ்பெஷலி அவங்களோட பேக்கப் சொல்றேன். அதர்வா டெய்டா இருக்கட்டும், இல்ல சச்சின் பேபியா இருக்கட்டும், அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் T20 பேட்ஸ்மேன்ஸ் கிடையாது. அந்த டிபிக்கலா SRHக்கு தேவைப்படுற பேட்ஸ்மேன்ஸ் கிடையாது. ஒரு சேஃபர் சைடுக்கு ஆக்சுவலா பேக்கப் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அது இல்லாம ஆல்ரவுண்டர்ஸ் போலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா
நிறைய பேக்கப்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அண்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிளேயர்ஸ் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இப்போ SRH ஓட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷனுக்குள்ள போவோம். ஸோ ஓப்பனிங் ஆப்வியஸ்லி நோ பிரெயினர் கண்டிப்பா அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் தான் வந்து பாத்தீங்கன்னா இறங்க போறாங்க. லாஸ்ட் டைம் எப்படி அதிரடியா விளையாடினாங்களோ இந்த முறையும் அதை ரெப்ளிகேட் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் நம்பர் 3ல இஷான் கிஷன் அவரோட நியூ ரோல் எப்படி விளையாட போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் நம்பர் 4ல ஐ வில் சென்ட் நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 5ல ஹென்ரிக் கிளாசன் அண்ட் நம்பர் 6ல அபிஷேக் மனோகர் ஆஸ் அன் இம்பாக்ட் பிளேயர். புரியுதா உங்களுக்கு? அண்ட் நம்பர் 7ல வந்து வியாம் மூல்டர் நான் கண்டிப்பா விளையாடுவேன். அண்ட் நம்பர் 8ல வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் வந்துருவாரு, 9ல ஹர்ஷல் பட்டேல், 10ல முகமது ஷமி அண்ட் 11ல ஆடம் ஜாம்பா. சோ ஆஸ் இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா தே கேன் டேக் ராகுல் சஹர் இன்ஸ்டெட் ஆஃப் மனோகர். இல்ல ராகுல் சஹர் வேணா, எங்களுக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலிங் வேணாலும் அவங்க கிட்ட வந்து உனட்கட் இருக்காரு, சிமர்ஜித் இருக்காரு. பட் இந்த ஸ்குவாட பாருங்களேன், அவங்க கிட்ட எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. நீங்க ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிளேயிங் 11ல பேட் கமின்ஸ், முகமது ஷமி நியூ பால்ல சூப்பரா போடலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் கட்ல வந்து பாத்தீங்கன்னா முல்டர் வந்து போடலாம், ஒரு ஓவர் வந்து ஹர்ஷல் பட்டேல் போடலாம், அதுக்கப்புறம் ரிமைனிங் டெத்ல போடலாம், நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு 2 ஓவர் போடலாம். புரியுதா உங்களுக்கு? பிளஸ் ஆடம் ஜாம்பா கண்டிப்பா 4 ஓவர் போட போறாரு. அவருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேக்கப்கா இன்னொரு ஒரு போலர் சப்போர்ட்டிவா ராகுல் சஹரை யூஸ் பண்ணலாம் as an impact பிளேயரா. அது இல்லாம உங்களுக்கு இன்னொரு பார்ட் டைம் போலர் தேவைப்படுதுன்னா அபிஷேக் சர்மா இருக்காரு, டிராவிஸ் ஹெட் இருக்காரு. அப்சல்யூட்லி ஒன் ஹெல் ஆஃப் டீம். இந்த பர்டிகுலர் டீம்ல எல்லா ஆப்ஷன்ஸுமே அவைலபிளா இருக்குன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா SRH இஸ் a very strong ஸ்குவாடுங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆஸ் யூசுவல் நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னு எனக்கு புரியுது. SRH டாப் 4 குள்ள வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு கட் ஃபீல் இருக்கு, கண்டிப்பா SRH டாப் 4 குள்ள வரும்னு சொல்லிட்டு. சோ நான் ஆல்ரெடி 3 டீம் பத்தி டீடைல்டா வந்து வீடியோ போட்டுட்டேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா RCBக்கு டாப் 4 குள்ள வர சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கேன், அந்த ஒரு 4 or 5th பொசிஷன்ற மாதிரி. அதுக்கப்புறம் KKR கன்ஃபார்மா டாப் 4 குள்ள வரும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா SRHம் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா டாப் 4 குள்ள வரும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு கட் ஃபீல் இருக்கு. SRHக்கு வந்து பாத்தீங்கன்னா போன தடவை இருந்த சேலஞ்ச் ஸ்பின் ட்ராக்ல கொஞ்சம் மாட்டுவாங்கன்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. பட் இந்த முறை பாத்தீங்கன்னா ஸ்பின் கண்டிஷன்ஸ்க்கும் ஏத்த மாதிரி அவங்க கிட்ட டீம் இருக்குன்றதா உண்மையான ஒரு விஷயம். பெருசா அந்த டீமுக்குள்ள ஏதாவது வீக்னஸ் இருக்கான்னு நம்ம வந்து ஆராய்ச்சி பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பெருசா இல்லைங்க, டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா எல்லா பிளேயர்ஸுமே நல்லா விளையாடுறாங்க. என்ன ஒரே ஒரு விஷயம்னா மேபி அந்த நிதிஷ்குமார் ரெட்டி அவர் வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. சோ அவரு பழைய மாதிரி விளையாட முடியுமா, அது வேணா ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் வேணா சொல்லலாம், தவிர மத்தபடி they have a very strong squad. சோ என்ன பொறுத்த வரைக்கும் they will be in the top 4 மக்களே. சோ கைஸ், என்னோட ப்ரெடிக்ஷனா நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்குல்ல, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then bye.